எங்கம்மா இருக்க? அம்மா! டேய், இது என்னடா உங்க அம்மா ஒரு பாத்ரூம்ல தேடுறா? அம்மா நீ சும்மா இன்னும் வெளியே போம்மா. எங்க? அம்மா இங்க இல்லைங்க. அம்மா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் போலாம். அவங்க இங்க இருப்பாங்க. அவங்க போ. ரஜினி சொன்னா கேளுமா, அம்மா இங்கே தான் இருந்தாங்களா? அவங்க அப்படியே வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா தான் போக சொல்லியிருக்காங்க. நீ வேணா எங்கள் அம்மா கேளு. அம்மா சொல்லுமா. அதான் நீ சொல்லிட்டியடா. அம்மா சொல்லுமா. அம்மா, ஆமாம்மா, நான் தான் உங்க அம்மாவை வாக்கிங்க்கு பார்க்க போக சொன்னேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எங்க அம்மா எனக்கு மட்டும் தான் தெரியுவாங்க. நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. இங்க அம்மா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போங்க. நான் போகணும். ரஞ்சினி சொன்ன கேளு ரஞ்சினி. உங்க அம்மா இல்ல, புரியுதா? அவங்க இமேஜினேஷன் தான். அதனால தான் நம்ம போய் டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, உங்க அம்மா என்கிட்ட வரல, ஆனா அது உண்மை இல்லை, அது உனக்கு புரியணும். ஏங்க எப்படி பேசுறீங்க? எங்க அம்மா இமேஜினேஷன் இல்லைங்க. அவங்க பேசுறது கேட்க அவங்க ஆத்மா இருக்குங்க. எங்க தயவு செய்து என்னை கூட்டிட்டு போங்க. எங்க அம்மா கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ரஞ்சினி அம்மா, உங்க அம்மாவை உண்மைனே வச்சுக்கலாம். அதை நாங்கள் பார்க்கலம்மா, அதனால தான் அவன் அப்படி பேசிட்டான். உங்கள் அம்மாவோட ஆத்மா இங்கே இருந்துச்சுன்னா அது உனக்காகத்தான்மா இங்கே இருந்துச்சு. இப்போது அது சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா நீ இப்போ சந்தோஷமாக இங்கே இருக்கேன்னு. அந்த ஆத்மாவை இங்கே வச்சுக்க முடியாதும்மா. ஏன்னா அந்த ஆத்மா கஷ்டப்படும். அதனால தான் இப்போ சொர்க்கத்தில் அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்குமா. உங்கள் அம்மா ஆத்மா சந்தோஷமாக இருந்தால் உனக்கும் சந்தோஷம் தானே? ஆமாம்மா, எனக்கு சந்தோஷம் தான். எங்க அம்மா சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஐம் ஹாப்பி. சரிம்மா, சந்தோஷம் தானே? சரி வா, அந்த படி. எங்க அம்மா சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா சந்தோஷமா இருக்கு.